இதை கவர்மெண்ட் வந்து ஒரு கேரளாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து இங்கேயும் பண்ணாங்கன்னா விவசாயம் கொண்டு போகலாம். இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எங்கே வடக்க வந்துட்டானா வடக்க வராது என்ன பண்ணுவான்? வடக்கு இப்போ பயிர் நடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே எங்கள் காட்டுக்கு வேலை செய்ய பண்ணையத்துக்கு ஆளே இல்லை. முன்ன 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. 20 மாடு இருந்துச்சு. இப்போ மாட்டை வித்துட்டேன் 10 மாட்டை. இப்போ 10 மாடு தான் வச்சிருக்கேன். நான் சாணியில் இருந்தேன்னா அதை வச்சிருப்பேன். ஏன் மாவும் அள்ள மாட்டான், அதையும் நான் கொடுத்துருவேன். இல்லைன்னா வடக்கு இருந்து 4 பேர் யாராச்சும் கூட்டிட்டு வந்தால் தான் அவன் வடக்க வந்துட்டான். அவன் வந்து இதை கொண்டு விட்டான், இதை பண்ணிட்டான், பான் பிளாக் போடுறானுங்க. இதை சொல்லிட்டு இருக்கிறவன் வாய் வேணா சொல்லி, நீ வந்து சாணியில் வரையா, நான் காசு தரேன். நீ ஐடியில் போனால் எவ்வளோ சம்பளம் தரேன், நான் தரேன், நீ வா. இப்போ படித்த பசங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடையாதுங்க. இவங்க 5000 ரூபா சம்பாதிக்கிறாங்க மாதம். என்ன அதை நீ கிழிச்சு நீ அதை உனக்கு படிக்க வச்ச காசுக்கு நீ அப்போ இருந்த சாணியிலேருந்து அந்த காசு சம்பாதிக்கலாமே. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்ன, நானே அதை பண்ண மாட்டேன். ஏன்னா என் பையன் படித்து நெவுலில் இருக்கணும், அவ்வளோதான் எங்களோட இது. இவங்க படிக்க அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த விவசாயத்தில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, என்ன மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி லாப நஷ்டம் வருது, இந்த அதாவது இன்றைய தலைமுறைக்கு என்ன மாதிரி நீட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ராஜா அண்ணன் வந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பேசிக்காக சொன்னாலும் புரிகிற மாதிரி வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு விவசாயம் முக்கியமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நெருக்கடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுலேருந்து யாருமே பார்த்தீங்கன்னா சரியா அந்த நம்ம காட்டுக்கு விவசாயத்துக்கோ இந்த மாதிரி இதெல்லாம் வேலைக்கெல்லாம் அதிகம் வரதில்லை. ஸோ அதனால வந்து ஆள் கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஒரு ஒர்க் முடிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாரம் டிலே ஆயிடுது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வந்து டேமேஜ் வந்து அதிகமாகிடும் அந்த 1 வீக் கேப்பில். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்காங்க. அதனால எப்படி அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து சரியாக ஆள் வரதில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இப்போ தான் காட்டில் ஒர்க் முடிச்சுட்டு வந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வெளியூர் தான். அதேமாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செலவுமே வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வண்டி வாடகைலேருந்து எல்லாமே வந்து எக்ஸஸ் செலவு தான். அதுக்காக அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டு வந்து அவங்களை ஆர்கனைஸ் பண்ணி திரும்ப கொண்டு போய் ஒரு வரைக்கும் இவங்க பொறுப்பு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸாகவே இருக்குது. எல்லாமே என்ன காரணம்னா லோக்கல் ஆள் இருந்துமே சரியானபடி வேலைக்கு வரதில்லை. அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம். ஆனால் சொல்லுங்கண்ணா, இப்போது என்ன மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? அதான் நம்ம லோக்கல் ஆள் யாரும் வரமாட்டாங்க நம்ம இதுக்கு. ஏன்னா எல்லாருமே வெளியே படிக்கவோ எல்லாமே வெளியே போயிட்டாங்க. அது இல்லாமல் இந்த 100 நாள் வேலை வந்ததுக்கு போய் அவங்க உட்காந்துக்குவாங்க. அதை சம்பளம் ஒரு நாள் அங்கே போயிடுறாங்க. நாங்களே பக்கத்து ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வரனால ஆட்டோ வச்சு தான் கூட்டிகிட்டு வரோம். ஆட்டோவுக்கு ஒன்று தனியாக வாடகை தரணும், திரும்ப வந்தால் டீ வச்சு கொடுக்கணும், எல்லாம் இது எக்ஸ்பென்சிவ் இதில் இருக்குங்கண்ணா. அதை கிடைக்காது, இங்கே ஆள் கிடைக்காதனால தான் நாங்கள் இப்போ 5 கிலோமீட்டர் தள்ளி அந்தாண்ட போய் கூட்டிகிட்டு வரோம். ஏன்னா கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு போய் அவங்களே விட்டுட்டு வரணும். அந்த இது எங்களுக்கு எக்ஸ்பென்சிவ்னா ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் அவங்ககிட்டே வச்சு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் தெளிவாக புரியணுங்கிறதுக்கோசரம் அவங்களே கேட்டுக்க போகிறோம். நாங்களே கேட்டுக்கலாங்கண்ணா. அக்கா வணக்கம்க்கா, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். என் பேர் ரேவதி. நாங்கள் துளக்கனூர்லேருந்து வரோம். காலையில் 6:30க்கு வந்தோமா 11:30க்கு எழுந்திருப்போம். மணிக்கு 40 ரூபா களை வெட்ட, மஞ்சள் வெட்டுறது, இந்த குச்சி கிணங்கு குச்சிலாம் தட்டருக்கெல்லாம் மணிக்கு 50 ரூபா. அதனால் காலையிலேயே வந்துடுவோம். ஏரிக்கு 300 ரூபா ஒரு நாளைக்கு. அதனால் ஏரி வேலை கிடைச்சா ஏரி வேலைக்கு போயிடுவோம். காட்டு வேலையை விட்டுட்டு ஏரி வேலை முடிய விட்டு காட்டு வேலைக்கு வர மாட்டோம். ஏரி வேலை முடிஞ்சால் தான் நாங்கள் காட்டு வேலைக்கு. அது ஏன் இப்போ நீங்கள் ஏரி வேலைங்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் கிடையாது. அது தண்ணி வந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏரிங்கிறது தண்ணி நின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிற்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விவசாயம் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு வாரம் ஏரி வேலை போடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் இங்கே வந்து பயிர் எல்லாம் புழு வச்சு அது வீணாகவே போயிடும். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? 50 ரூபா சேர்த்து அதனால நாங்கள் அதனால போகிறோம். 50 ரூபா சேர்த்து வருது, நாளைக்கு எப்படி உங்களுக்கு காய் வரும்? உங்களுக்கு காய் வரும். அப்புறம் 50 ரூபா வாங்குறோம்னா 50 ரூபாய்க்கு உண்டான விலையை போட்டு தான் காய் வாங்கி சாப்பிட்றோம். சரி, இருந்தாலும் அங்கே போனால் சும்மா உட்காந்துருப்பாங்கண்ணா. இங்கே வந்தால் வெயிலில் வேலை செய்யணும், பொழுது வரைக்கும் வேலை செய்யணும். ஏன்னா வயசானவங்க வயசான இதுல அவங்க இது பண்ணிக்குவாங்க. 5 மணி நேரம்னா 5 மணி நேரமா வேலை செய்வாங்க. அங்கேனா படுத்துருப்போம். சரி, நீங்க சொல்றபடியே நான் வரேன். இப்ப 100 நாள் தான் மட்டும் தான் வேலை கொடுப்பாங்க. அதுவும் மாசத்துல ஒரு 2 வாரம் தான் கொடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் தள்ளி போடுவாங்க. மீதி வாரம் என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன காட்டுக்காரங்க ஏமாந்தவங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா ஏமாந்தவங்க தாங்க. இல்லைங்க, விவசாயினாவே ஏமாந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு உரம் மருந்து எல்லாம் விவசாயிங்களுக்கு வந்து அதிகமாகுது. அவங்களும் அப்புறம் ஏமாந்தவங்க தான். அவங்க முக்கியமா அவங்க கடை வாங்கி கூட அந்த இதை செஞ்சு எங்களுக்கு இது பண்றாங்க. அதனால அவங்களுக்கு கை கடிக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் ஏரியாவில் போடுறாங்க.
இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேருக்கு காசு வராம இருக்கு. 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இவங்கள்ட்ட நீங்க வண்டியில ஏறினோடனே காசு கேக்குறீங்க, அது எப்படி வந்து கரெக்டா இருக்கும்? இப்ப நீங்க கேட்டது வந்து கரெக்டான கேள்வி. இதுவே இப்ப திடீர்னு ஏதாவது அத்தியாவசிய தேவைன்னா கூட நாங்க கொடுத்து உதவுவோம். ஆனா கவர்மெண்ட்ல கொடுத்து உதவுவாங்களா? இல்ல, ஆனா இருந்தாலும் மக்களை வந்து இலவசம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறது கவர்மெண்ட். இது வந்து அவங்கள மட்டும் இல்ல, உண்மையான இதே அதுதான். நீங்க இவங்களை கேட்கறதுனால இவங்க சொல்றாங்க காசு கொடுப்பாங்க. இப்ப கூட நாங்க எல்லாருமே கடன் தரணும் உங்களுக்கு. அத வந்து கவர்மெண்ட்ல தரமுன உண்டான சம்பளமே தருவாங்களா? நீங்க அவங்கதான் கேட்கணும். அப்புறம் ஏறி வேலைக்கு போறீங்க? பசிக்கு உதவுறது காட்டு வேலைதான். ஏன்னா இத செஞ்சா நாங்க ஏரி வேலையை வச்சு நாங்க வந்து வயிறு வளர்க்கல. முக்கியமா விவசாயம் தான் பிடிக்கும். ஏரி காசே வரல, காட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு ஒரு ஆள் கூப்பிட்டு வர முடியுமா? எல்லாரும் வரல, நாங்க ஏரிக்குதான் போறோம் அப்படின்னு அவங்க போறாங்க. செஞ்சு வச்சா எனக்கா இருந்தாலும் காசு வரும் சொல்லி போறோம். எல்லா காட்டோட இந்த காட்டும் நாங்க நினைச்ச நேரம் காசு வாங்கிக்குவோம். ஆனா வெளியில இருந்து தான் நாங்க வேலைக்கு வரோம். ஆனா இதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதான் உங்க சைட்ல இருந்து. ஆனா அதான் ஏரி வேலையை முன்ன வந்து 100 நாள் வேலையை வந்து காட்டு வேலைக்காக கொடுத்தாங்க. அதே இதை திரும்பவும் கண்டினியூ பண்ணும். 100 நாளுங்கிறது நீங்க 365 நாள் கூட வேலையை கொடுங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏரி வேலையை வந்து ஜேசிபி விட்டு வேலை செஞ்சா செய்யலாம். அது என்ன ஆளை விட்டு தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் வந்து இது காட்டு வேலைக்கு ஜேசிபி விட்டோ இல்லை வேற எந்த கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு ஜேசிபி விட்டு அறுக்க முடியுமா? இல்லை வேற ஏதாவது மிஷின் இருந்ததுன்னா வேணா கவர்மெண்ட்டை கூட சொல்லுங்க, நான் வச்சு யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ காசுன்னு சொல்லுங்க, நான் தர தயார். அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் அதை வந்து காட்டுக்கு உன்னை 5 ஏக்கர் காட்டு இருக்கா, நீ வந்து 100 நாளைக்கு எங்களுக்கு 10 ஆளுக்கு நீ வேலை தரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு நீ பாதி காசை கொடு, நான் விவசாயம் பாதி காசை தரேன், நான் தரலங்களே, நான் பாதி காசை தரேன், நீ பாதி காசு கொடு. 300 ரூபாவும் கவர்மெண்ட்டே தர வேண்டாம், 150 ரூபா நீ கவர்மெண்ட் கொடு, நான் 150 ரூபா தரேன், போட்டு எங்களுக்கு வேலைக்கு அனுப்பிச்சுடு ஆளை, நாங்கள் அதே மாதிரி நாங்கள் நடத்திக்கிறோமே, வேலையை செஞ்சுக்கிறோமே. அந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுன்னா அவங்களுக்கும் நஷ்டம் வராது, நமக்கு விவசாயிக்கும் ஒரு நஷ்டம் வராத கொண்டு போகலாங்கண்ணா. இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கேரளாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து இங்கேயும் பண்ணாங்கன்னா விவசாயம் கொண்டு போகலாம். இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எங்கே வடக்க வந்துட்டானா வடக்க வராது என்ன பண்ணுவான்? வடக்க இப்போ பயிர் நடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே எங்கள் காட்டுக்கு வேலை செய்ய பண்ணதுக்கு ஆளே இல்லை. முன்ன 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. 20 மாடு இருந்துச்சு. இப்போ மாட்டை வித்துட்டேன், 10 மாட்டை. இப்போ 10 மாடு தான் வச்சிருக்கேன். நான் சாணியில் இருந்தேன்னா அதை வச்சிருப்பேன். என் மாமா அள்ள மாட்டான், அதையும் நான் கொடுத்துருவேன். இல்லைன்னா வடக்க இருந்து 4 பேர் யாராச்சும் கூட்டிட்டு வந்தாலும் அவன் வடக்க வந்துட்டான், அவன் வந்து இதை கொண்டு விட்டான், இதை பண்ணிட்டான், பான் பிளாக் போடுறானுங்க. இதை சொல்லிட்டு இருக்கிறவன் வாய் வேணா சொல்லி, நீ வந்து சாணியில் வரையா, நான் காசு தரேன், நீ ஐடியில் போனால் எவ்வளோ சம்பளம் தரேன், நான் தரேன், நீ வா. இப்போ படித்த பசங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடையாதுங்க. இவங்க 5000 ரூபா சம்பாதிக்கிறாங்க மாதம். என்ன அதை நீ கிழிச்சு நீ அதை உனக்கு படிக்க வச்ச காசுக்கு நீ அப்போ இருந்த சாணியிலேருந்து அந்த காசு சம்பாதிக்கலாமே. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்ன, நானே அதை பண்ண மாட்டேன். ஏன்னா என் பையன் படித்து நெவுலில் இருக்கணும், அவ்வளோதான் எங்களோட இது. இவங்க படிக்காதனால இப்போ இவங்களும் செய்கிறாங்க. இப்போ பாருங்க எல்லாம் வயசானவங்க. இந்த தலைமுறையும் போயிடுச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு வேலைக்கு ஆளே கிடையாது. இதுதான் உண்மை. கல்வி இலவசமாக கொடுத்தீங்க தப்பு இல்லை, மருத்துவம் இலவசமாக கொடுத்தீங்க தப்பு இல்லை. நீ அரிசியெல்லாம் இலவசமாக கொடுக்க சொல்லி யாரும் கேட்க கிடையாது, நீயா தான் கொடுத்த. இல்லை இலவசமாக போட்டாதான் நாங்கள் வந்து உனக்கு ஓட்டு போடுவோம்னு யாரும் சொல்ல கிடையாது. பஸ் யார் கேட்டாங்க இலவசமா? இதை எல்லாத்தையுமே இலவசமா. குவாட்டரை மட்டும் விலை ஏற்றிட்டே போறேன். இதை இந்த மாதிரி ஏற்றிட்டு போறீங்க. இதுதாங்க முதல் தப்பு, கவர்மெண்டோட தப்பு. இலவசத்தை கொடுத்துட்டு அடுத்த இதுல ஏற்றிட்டு 150 நாளா மாத்தனத்தை வந்து 100 நாளே தான் கொடுக்குறாங்க. அந்த 50 நாள் எங்க வேலை போகுதுன்னே தெரியல. இந்த மாதிரி நிறைய, அதாவது ஒவ்வொரு பொதுமக்கள்கிட்டையும் போய் கேட்டிங்கன்னா நிறைய குமுறல்கள் இருக்கு. இதெல்லாம் நான் இன்னும் ஓப்பனா பேசணும்னா நிறைய வார்த்தைகளை நான் எமோஷன் ஆகி பேசுற மாதிரி இருக்கும். முதல் தப்பு கவர்மெண்ட் மேலங்க. 300 ரூபாய்ங்கிறாங்க, கடைசி வீட்டுல வந்து எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் 20 ரூபாய் 30 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி வந்து 250 ரூபாய் இவ்வளவுதான் கொடுக்குறாங்க. அது வந்து கையில வந்து சேர மாட்டேன். 300 ரூபாய் கூலி கொடுத்ததே கிடையாது, 250 ரூபாய் மேலதான். ஆனா வெளியில வந்து 300 ரூபான்னு சொல்றாங்க, டிவிலயோ 20 ரூபாய் சொல்றாங்க. அது 20 ரூபாய்